கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் 5 மற்றும் 6வது அனைத்து இன நாய் சாம்பியன்ஷிப் கண்காட்சி நடத்தி சாதனை படைத்துள்ளது கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப். கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் தி கென்னல் கிளப் ஆஃப் இந்தியா அமைப்போடு இணைக்கப்பட்ட கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் விலங்கின ஆர்வலர்கள் மிகவும் எதிர்பார்த்த தனது 5 மற்றும் 6வது அனைத்து இன நாய் சாம்பியன்ஷிப் கண்காட்சியை கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. இந்த பிரம்மாண்ட நிகழ்வில் நாடு முழுவதிலும் உள்ள நாய் பிரியர்கள், நாய் வளர்ப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் நாய் இனங்களின் தனித்துவத்தை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 11 போட்டி பிரிவுகளின் கீழ் 50க்கும் மேற்பட்ட நாய் வகைகளைச் சேர்ந்த 400க்கும் அதிகமான நாய்கள் பங்கேற்றன. நடுவர் குழு அவற்றை கணக்கிட்டு அவைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கி பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினர். இதில் நாய் இனத்தின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை தீர்மானிக்கும் சர்வதேச தர நிலைகளின் அடிப்படையில் இந்தியாவின் புகழ்பெற்ற தேசிய நடுவர்களான ஷரத் சர்மா, பிரீத்தம், ரஞ்சித் மற்றும் முன்ஜால் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட நடுவர் குழு இந்த நாய் வகைகளை மதிப்பீடு செய்தது. இந்த நிகழ்வில் டெல்லி, கல்கத்தா, பூனா, மேற்கு வங்கம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சிறந்த நாய் வளர்ப்பாளர்கள் மற்றும் நாய்கள் கலந்து கொண்டனர். பிரம்மாண்ட கிரேட் டேன் நேர்த்தியான டாபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட் மற்றும் மக்களின் மனதை கவர்ந்த கோல்டன் மற்றும் லேப்ரடார் ரெட்ரீவர்ஸ் போன்ற உலகளாவிய நாய் இனங்களுடன் சிறிய ரக நாய்களான டக்ஷன் மற்றும் பக் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. மேலும் நமது மண்ணின் பெருமையான கோவை, கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் போன்ற நாட்டு நாய் இனங்களின் அணிவகுப்பு இந்த கண்காட்சியின் மிக முக்கிய சிறப்பம்சமாக அமைந்தது. கோவை மான்செஸ்டர் கென்னல் கிளப் தலைவர் தனுராய் மற்றும் செயலாளர் சரவணகுமார் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்காட்சி செல்ல பிராணி வளர்ப்பை ஊக்குவித்தல், நாய் இனங்களின் தூய்மையை கொண்டாடுதல் மற்றும் நாய் ஆர்வலர்கள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்கான ஒரு தளத்தை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களை எட்டியது. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த நாய் பிரியர்கள் மற்றும் செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்பும் ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நாய் கண்காட்சியை கண்டு ரசித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. And attention Sunday individuals, please number 3. Code 105, 106 and 107 is not on access. Number 3 activity. This is the last and final.
எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கோவை மேன்செஸ்டர் கெனல் கிளப்போடைய டாக் ஷோல வந்து கிட்டத்தட்ட 420 டாக் வந்திருக்குங்க. அவுட் ஆஃப் விச் க்ளோஸ் டு 400 டாக்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி வந்திருக்குங்க. வேரியஸ் பிரீட்ஸ் இருக்குங்க. இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்தியன் பிரீட்ஸ் நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அங்க வந்து கிட்டத்தட்ட 44 டாக்ஸ், கன்னி, ராஜபாளையம், கேரவான், முதுகோல், இந்த மாதிரி ஹவுன்ஸ் எல்லாமே அந்த ஹைலைட் ஆகும். இங்க வந்து இன்னைக்கு 3 ஜட்ஜஸ் வந்திருக்காங்க அண்ட் 1 அப்சர்வேஷன் ஜட்ஜ் வந்திருக்காங்க. இவங்க வந்து இன்டர்நேஷனல் ஜட்ஜஸ்ங்க. ரொம்ப வருஷமான அனுபவங்கள் இருக்கு. இவங்க வந்து ஒவ்வொரு டாக் வந்து அதனுடைய பிரீட் ஸ்டாண்டர்டுக்கு எகென்ஸ்டா ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அவங்க வந்து கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு குரூப் அலாட் பண்ணி அவங்க அந்த குரூப்ஸ் பிரீட் ஸ்டாண்டர்ட் பிரகாரம் அதை பார்த்து அதனுடைய குரூப்புக்கு அனுசரிச்சு அவங்க செக் பண்ணிட்டு அது குரூப் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் குரூப் வின்னர்ஸ் கொடுப்பாங்க. அந்த குரூப் வின்னர்ஸ்ல இருந்து அவங்க வந்து டாப் 8 டாக்ஸ் செலக்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த ஷோல வந்து டாப் 8 டாக்ஸ் பிளஸ் பிரெட் இன் இந்தியா டாகுக்கும், தட் இஸ் இந்தியாவில் எந்த டாக் அதுல ரொம்ப நல்லா அதுல அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கோ அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் அவார்டு கொடுத்து அது எல்லாமே பெஸ்ட் இந்தியன் பிரீட்ஸுக்கும் அதை ப்ரொமோட் பண்றதுக்காக அதுக்கும் நம்ம வந்து இது கொடுக்குறோம். இது போக அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து என்கரேஜ்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து ஜூனியர் ஹேண்ட்லர் காம்படிஷன் வச்சிருக்கோம். அங்க வந்து ஃபார் சில்ட்ரன் பிட்வீன் 12 to 16 நம்ம வந்து அந்த காம்படிஷன் நடத்துறோம். அதுவும் ஜட்ஜ் பண்ணி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க டாக்ஸை, அவங்க டாக்ஸை எப்படி ஷோகேஸ் பண்றாங்கன்னு இருக்கிற ஸ்கில்ஸ் தகுந்த மாதிரி அந்த அவங்களுக்கு பெஸ்ட் ஜூனியர் ஹேண்ட்லர் அவார்டு